ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவில் வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜாப் தான் பார்க்க போகிறோம். என்ன ஜாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இமேஜ் அனோட்டேஷன், வீடியோ அனோட்டேஷன், டெக்ஸ்ட் அனோட்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு 3 டைப் ஆஃப் ஒர்க் வந்து இப்போ ஆன்லைனில் அவைலபிள் இருக்குது. நிறைய கம்பெனிஸில் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக வந்து ரெக்ரூட் பண்ணுறது இல்லை. ஒரு சில கம்பெனியில் மட்டும் வந்து ஃப்ரீலான்சர்ஸ் அப்படிங்கிற முறையில் வந்து எடுக்கிறாங்க. அதில் ஒரு வெப்சைட் தான் வந்து இந்த மேன்தனோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட்டு. இந்த வெப்சைட்டில் என்னென்ன ஜாப் வந்து செஞ்சிட்ருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து லைடர் பிக்சல் வைஸ் அனோட்டேஷன், அதாவது பிக்சல் வைஸ்னா புள்ளி வச்சு நம்ம வந்து கரெக்டாக பாக்ஸ் பண்ணுறது அந்த மாதிரி கொடுக்குறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 3D பாக்ஸ் அனோட்டேஷன், 3D பாக்ஸ் வந்து 3D ஷேப்பில் வந்து இமேஜ் இருக்கும், அதை வந்து நம்ம அனோட்டேஷன் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்புறம் வீடியோ அனோட்டேஷன், வீடியோ அனோட்டேஷன்னா வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகும். அந்த மூவ் ஆகிற ஆப்ஜெக்டோட நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொரு ஃப்ரேம் வைஸில் நம்ம வந்து கொடுத்து நம்ம வந்து பாக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாலிகான் அனோட்டேஷன். இது வந்து எப்படி அப்படின்னா, அந்த ஆப்ஜெக்டில் வந்து குறிப்பிட்ட ஆப்ஜெக்ட் வந்து டேபிளா இருந்துச்சுன்னா டேபிள் மட்டும் கரெக்டா வந்து எட்ஜில் வந்து கரெக்டா பாக்ஸ் பண்ணி பாயிண்ட் வச்சு பாக்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். கீழே அதே மாதிரி தான் 2D பாக்ஸ் அனோட்டேஷன், 3D பாக்ஸ் அனோட்டேஷன், லைன் அனோட்டேஷன். லைன் அனோட்டேஷன் இருக்குது. லைன்னா வந்து ஒரு குறிப்பிட்ட எல்லா வரைக்கும் வந்து புள்ளி வச்சு கரெக்டா அந்த இடத்துல கோடு போடுற மாதிரி இருக்கும். அப்புறம் பாயிண்ட் அனோட்டேஷன், அது வந்து அது எதுக்கு அப்படின்னா, இப்போ ஒரு ஃபுல் இமேஜ் இருக்குது, அந்த இமேஜுக்குள்ளார ஒரு ப்ராடக்ட் இருக்குது. அந்த ப்ராடக்ட் என்ன ப்ராடக்ட்டுங்கிறத வந்து நேம் கொடுத்துருப்பாங்க, லேபிள் கொடுத்துருப்பாங்க. அந்த லேபிளை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இதை கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 8 டைப் ஆஃப் ஜாப்ஸ் வந்து செஞ்சிட்ருக்கிறாங்க. ஓகே, இப்போ வந்து இந்த வெப்சைட்டில் நமக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். இது வந்து ஃப்ரீலான்சர் சைட்டு 2 டைப்பில் வந்து கொடுக்குறாங்க. என்னென்ன கொடுக்குறாங்கிறது கீழே நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விஸ் அனோட்டேட்டர்ஸ், குளோபல் அனோட்டேட்டர்ஸ்ன்னு இருக்கு. இது வந்து ஸ்விஸ் வந்து சுவிட்சர்லாந்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் செய்கிற மாதிரி இருக்கும். மேலே வந்து குளோபல் அனோட்டேட்டர்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து குளோபல் அனோட்டேட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பேஜ் ஓப்பன் ஆகும். இங்கே கிளிக் பண்ணோம் அப்படின்னா நியூ அனோட்டேஷன் ஜாப் வில் பி டிஸ்ட்ரிபியூட்டட் த்ரூ அவர் அனோட்டேட்டர் நெட்வொர்க். இஃப் யூ ஆர் லுக்கிங் ஃபார் மைக்ரோ ஜாப்ஸ் யூ கேன் ரெஜிஸ்டர் and became one of our annotators. Please provide your personal information. We will contact you soon as a job is available. அதாவது வந்து நீங்கள் அனோட்டேட்டர் நெட்வொர்க்கில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த மைக்ரோ ஜாப் சைட்டில் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷனை கொடுங்க. நாங்கள் வந்து ஜாப் அவைலபிளாக இருக்கும்போது நாங்கள் கான்டாக்ட் பண்ணுவோம்னு போட்டிருக்கிறாங்க. இங்கே குக்கீஸ் அக்செப்ட் பண்ணிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஏர்ன் மணின்னு போட்டிருக்காங்க. இஃப் யூ ரெஜிஸ்டர் வித்தின் our annotator orbit you have the chance to earn money by annotating வெரைட்டி ஆஃப் டேட்டா. நிறைய வெரைட்டி ஆஃப் ஜாப்ஸ் வந்து இதில் இருக்குன்னு போட்டிருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னா பி எ பார்ட் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது ஏஐ டெக்னாலஜிக்காக வந்து இந்த ஒர்க்கை வந்து அவங்க ஜென்ரேட் பண்ணி கொடுக்குறாங்க. ஓகே, கீழே ஸ்க்ரோல் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் ஐடி, டேட்டா பர்த், நீங்கள் எங்கேருந்து அப்ளை பண்ணுறீங்க, நீங்கள் என்ன லாங்குவேஜ் பேசுவீங்க, அப்புறம் வந்து எந்த டூல் இது வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நீங்கள் என்ன டூல் யூஸ் பண்ணீங்களோ அந்த டூலை வந்து நீங்கள் கொடுக்கலாம். பேசிக் ஏஐ கொடுக்கலாம், இல்லை அப்படின்னா அமேசான் சர்ச் மேக்கர். இப்போ அமேசான் எம்டர்க்கில் நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பவுண்டிங் பாக்ஸ் ஒர்க்லாம் எதை செஞ்சுருந்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அமேசான் சேஜ் மேக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அந்த டூல் மூலிமா நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இது வந்து நீங்கள் செலக்ட் பண்ணலாம். இல்லை பேசிக் ஏஐ மட்டும் செலக்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து மற்ற எதுவுமே நமக்கு தெரியாது, அதனால் தெரிஞ்சதை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணுவோம். ஓகே, எனி அதர் டூல்ஸ் யூ ஹேவ் ஒர்க்டு பிஃபோர். இது வந்து மேண்டிட்டோரி கிடையாது, நம்ம இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அடுத்து வந்து கீழே பார்த்தீங்கன்னா டு ஹேவ் எக்ஸ்பீரியன்ஸ் லேபிளிங் பண்ணுறதுல, பாக்ஸ் லேபிள் பண்ணுறதுல எந்த இண்டஸ்ட்ரியில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ அதை வந்து நம்ம கரெக்டாக சூஸ் பண்ணணும். மல்டி சாய்ஸாக இல்லை அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து நான் ஹெல்த் கேரை கிளிக் பண்ணுறேன், மேனுஃபேக்சர் கிளிக் பண்ணுறேன். ஓகே, மல்டிபிளாக செலக்ட் ஆகுது, பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் ஆர் வாஸ் யுவர் லேட்டஸ்ட் ஜாப். உங்கள் லேட்டஸ்ட் ஜாப் வந்து எதுவாக இருந்துச்சு, ரீசெண்டாக வந்து என்ன ஜாப் வந்து ஒர்க் பண்ணீங்கன்னு கேட்குறாங்க. அதுக்குமே வந்து டேட்டா அனோட்டேட்டர்னே, இமேஜ் அனோட்டேட்டர்னே கொடுங்க. ஏன்னா நம்ம வந்து அப்ளை பண்ணுறது வந்து அனோட்டேஷன் ஜாப் தான், லேபிளிங் ஜாப் தான். அதனால் வந்து நீங்கள் இதை தான் கொடுக்கணும். கொடுத்துட்டு கடைசியாக வந்து ஐ ஹியர் பை அக்செப்ட் யுவர் ப்ரைவசி பாலிசி அப்படிங்கிறத இங்கே டிக் பண்ணிட்டு ஜாயின் அந்த ஆர்பிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சப்மிட் ஆயிரும். இப்போ நான் வந்து எல்லாத்தையும் ஃபில் பண்ணி முடிச்சுட்டு கீழே வந்து நான் சப்மிட் பண்ணுற பட்டனுக்குள்ளே வரேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன், ஃபில் பண்ணிட்டேன். இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி நீங்களும் ஃபில் பண்ணிடுங்க. ஃபில் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து இங்கே லேட்டஸ்ட் ஜாபில் வந்து இமேஜ் அனோட்டேட்டர் அப்படின்னு கொடுத்துருக்குறேன். நீங்களும் வந்து இந்த நேம் கொடுத்துருங்க. ஓகேங்களா? கொடுத்ததுக்கப்புறம்
ஐ ஹியர் பை அக்செப்ட் யுவர் ப்ரைவசி பாலிசி கொடுத்துட்டு ஜாயின் த ஆர்பிட் கிளிக் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் அனோடேட்டர் ஆர்பிட்னு வந்திருக்கு. இதுக்கப்புறம் தான் வந்து அவங்க ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து மெயில் அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் நம்ம அதில் போயிட்டு நம்ம கண்டினியூ பண்ணணும். இது வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டு வீடியோ. அடுத்தது வந்து மெயில் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டெக் ஃபேத் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை.